வணக்கம். வெல்கம் டு CAPFSI 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 5. இந்த வேர்டில 3rd அக்டோபர் 2023 ஷிஃப்ட் 2ல வந்துனா முதல் 10 கொஸ்டின் எந்த மாதிரி மேக்ஸ் கேட்டிருக்குன்னு கம்ப்ளீட்டா வந்து டீகோட் பண்ணிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 1. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுக்வீர் வந்து என்ன பர்ச்சேஸ் சம் பெரிஷபிள் ஐட்டம். பெரிஷபிள்னா ஒன்றும் கிடையாது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பெரிஷபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அதை வச்சுக்க முடியாது. கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம், யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணல அப்படின்னா அது தூக்கி குப்பையில தான் போட வேணும். ஏன்னா அப்படின்னு கெட்டு போயிருக்குல்ல, அதுதான் பெரிஷபிள் ஐட்டம். சரிங்களா? ஃபார் சேல்ஸ் பட் 30% ஆஃப் தோஸ் ஐட்டம் வந்து குட் நாட் சோல்ட் அண்ட் வந்து பேன் சொல்லிட்டாங்க. ஹவவர் சுக்வீர் வந்து மேனேஜ் டு செல் த ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம் அட் அ பிரைஸ் that helped him in an overall profit of 19%. Okay, at what percentage above the cost price of each item purchased by Sukhbir did he sell each of the item that did not go bad அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஏன்னா இவங்க எவ்வளவு வாங்கியிருக்கான்னு தெரியல பர்ச்சேஸ் பண்றது, அதனால நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்னா 100 ஐட்டம் வந்து நம்ம வாங்குறதா வச்சுக்கலாம். சரியா? ஏன் 100 ஐட்டம் எடுத்துனா எப்போதும் இந்த பர்சன்டேஜ் வந்தா ஒரு முழு வேல்யூவா எடுக்கிறதா வந்து பெஸ்ட். 100 ஐட்டத்தை வாங்குறேன் சரிங்களா, நான் எவ்வளவுக்கு வந்து வாங்கியிருக்கேன்னா 100 ரூபாய்க்கு வாங்கிறேன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப என்னன்னா ஒரு ஐட்டம் வந்து எவ்வளவு வச்சிருக்கும், கண்டிப்பா ஒரு ஐட்டம் வந்து என்ன அப்படின்னா 1 ரூபா தானே இருக்கும். சரி, ஒரு ஐட்டம் 1 ரூபா இருந்துச்சுன்னா 100 ஐட்டம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். சரி, இது இருக்கட்டும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாங்கின ஐட்டத்துல 30% வந்து என்னன்னா குட் நாட் சோல்ட் சொல்றாங்க. அப்ப 100ல 30% எவ்வளவு? 30 வரும். சரிங்களா? அப்ப இந்த 30 ஐட்டம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னால வந்து செல் பண்ண முடிஞ்சிருக்காது. அப்ப கண்டிப்பா என்ன கிராஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து தூக்கி குப்பையில தானே போட்டிருப்பாரு. ஆனா மிச்சம் இருக்கிற எவ்வளவு? 70% இருக்குல்ல, அந்த 70% 100ல 70% எவ்வளவு? 70 தான். சரியா? இந்த 70 ஐட்டத்தை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வித்திருப்பாரு. ஆனா நம்ம நார்மலா பாருங்களேன், இந்த 100 அதாவது ஒரு ஐட்டம் வந்து 1 ரூபானா 70 ஐட்டத்தை எவ்வளவு வித்திருப்பேன்? கண்டிப்பா வந்து 70 ரூபாய்க்கு தானே வித்திருக்கணும். ஆனா அவர் 70 ரூபாய்க்கு விற்கல. அவர் என்ன ஏதோ ஒரு மேனேஜ் பண்ண சொல்றாங்க பாரு. சுக்வீர் மேனேஜ் டு செல் த ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம் சொல்றாங்க. எவ்வளவு வர மாதிரி பண்ணிருக்காரு? 19% ஓவரால் ப்ராஃபிட் 19% சொல்றாரு. ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்னா இந்த நார்மலா 100 ஐட்டத்தை 100 ரூபாய்னு வச்சுக்கேன். இந்த 100ல வந்து என்னன்னா 19% நம்ம பார்ப்போம். 19% ப்ராஃபிட்னா எவ்வளவு வரும்? கண்டிப்பா 19 ஆட் பண்ணும். அப்ப 100ல 19 ஆட் பண்ணா 119 வரும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா இவரு 70 ஐட்டத்தை 119 ரூபாய்க்கு வந்து வித்திருக்காரு. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இப்ப 119 ரூபாய்க்கு வித்திருக்காரு. என்ன இருக்கு? 70 ஐட்டத்தை வந்து 70 ரூபாய்க்கு தான் வித்துருக்கணும். இவர் ஏதோ பண்ணி ஒவ்வொரு விலையுமே வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி என்ன பண்ணிருக்காருன்னா 119 ரூபாய்க்கு வித்துட்டாரு. அப்ப கண்டிப்பா இவருக்கு என்ன இருக்கு? ப்ராஃபிட் வந்து வந்திருக்குல்ல. எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாருங்களேன். 49 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏன்னா 70ல இருந்து 49 கூட்டம் 119 வரும். இப்ப அந்த 49 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கேக்குறான் வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 49 வந்து வாட் பர்சன்ட் ஆஃப் எதுல பார்க்கணும்? வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 70 ரூபாயில பார்க்கணும். சரிங்களா? ஏன் இந்த 70 ரூபாயில பார்க்கணும்? இதுதான் வந்து இனிஷியல், அதாவது இப்ப இது காஸ்ட் பிரைஸ் ஆயிரும். ஏன்னா இதுதானே வந்து என்னன்னா ஒரிஜினல். நான் வித்திருந்தா ஒரிஜினல் வித்து இவ்வளவுதான் வித்திருக்கணும். ஆனா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 119 ரூபாய் வித்துட்டேன். அப்ப அந்த 70 ரூபாயில 49 எவ்வளவு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணா ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வர முடியும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்? 49 கீழே வந்து என்ன 70 இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோமா? இப்ப அதை அடிச்சுனா ஒரு 0க்கு 0 போயிடும். 7 7 49 வரும். அப்ப எவ்வளவு? 17 வரும். அப்ப 70% தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? பட் சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா இருக்குல்ல, அதை எப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்றது அப்படின்னா, நீங்க இதுவரை கண்டுபிடிச்சீங்க 70 ஐட்டம் வந்து 70 ரூபா, 70 ஐட்டம் வந்து 119 ரூபாய்க்கு அப்புறம் என்னன்னா ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா இருக்குல்ல, அதுல அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செல்லிங் பிரைஸ் இங்க எவ்வளவு பாருங்களேன், 119 ரூபா. ரைட்டா? இங்க காஸ்ட் பிரைஸ் 70 ரூபா. அப்ப இது மைனஸ் பண்ணா எவ்வளவு? 49 ரூபா. அதுதான் இந்த இடத்துல 49 ரூபான்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்ப ப்ராஃபிட்டோட வந்து பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் வரும். ஏன்னா ப்ராஃபிட் மேல வரும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் வந்து என்ன காஸ்ட் பிரைஸ் சொல்லுவாங்க. கீழே வந்து என்ன காஸ்ட் பிரைஸ் வரும் இன்டூ 100 வரும். ஏன்னா பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்களே. இப்ப 100 போடுறதுக்கு எப்படின்னா மேல எவ்வளவு? 49 இருக்கு. கீழே வந்து காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு? 70 இருக்கு. இன்டூ 100. அதே தான் நம்ம இங்க வந்து என்ன டிவைட் பண்ணுவோம் அதுதான் இங்கே அடி வச்சிருக்கேன். ஆன்சர் வந்து 70ன்னு வரும். சரிங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா இதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சம்டைம்ஸ் வந்து என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன 70%. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்களேன். ஐட்டம் வித் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் வந்து என்னன்னா 1940 was sold at a discount of வந்து 15%. அட் வாட் பிரைஸ் வாஸ் ஐட்டம் வந்து சோல்ட்? அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம். அந்த மார்க்கெட்ல வந்து நேத்து வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சோ மார்க்கெட் பிரைஸ் எழுதிக்கிறேன். நேத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 1940 ரூபா தான் சொன்னாங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு போறேன், அதே மார்க்கெட் பிரைஸ் வந்து இன்னைக்கு போனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தம்பி நாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப 15%. அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த 15% ஆஃப் வந்து என்னன்னா 1940. சரிங்களா? 1940ல 15% பார்க்கணும். எப்படி பண்ணுவோம்? சோ 15 டிவைட் பை என்ன பண்ணுவோம்? 100 இன்ட்டு 1940 போடும். நீங்க இப்படி பண்ணலாம்.
அரியல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா பாருங்களேன். அதாவது இந்த 1940 தானே நம்ம 15% பார்க்கணும். 1940 15% பாக்குற என்ன பண்ணலாம் 10% என்ன ஒரு சாதம் தள்ளி புள்ளி வைங்க. இப்ப 10% வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 194 அப்படின்னு வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் 5% 5% எனக்கு வேணா என்ன பண்ணுவேன், இந்த 194 பாதி. அப்ப நம்ம 194 வந்து என்னன்னா பாதி எவ்வளவு வரும்னு பாருங்க. கண்டிப்பா வந்துன்னா 97 வரும். ஏன்னா 97 தான் வந்து டபுள் பண்ணா 97 கூட்டணும் அப்படின்னா 197 போட்டா 194 வரும்ல. அப்ப இந்த இடத்துல நான் 97ன்னு எடுத்துறேன். இது ரெண்டையும் கூட்டுங்க. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? சோ 1ன்னு வரும். இந்த இடத்துல வந்து 9 9 18 ஆல்ரெடி 1 இருக்கும். சோ 9 வரும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து 2ன்னு வரும். 291 வரும். இதுதான். நீங்க அடிச்சாலும் இதே வரும். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா சம்டைம்ஸ் நம்ம மைண்ட்லயே இருந்து இந்த கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்றேன். 291 வந்துருச்சு. இப்ப என்ன அப்படின்னா அந்த 1940ல அந்த 291 கழிச்சு விட வேண்டியதான். கழிச்சு விட்டோம். ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்தா நம்ம கழிச்சு தான் விடுவோம். அப்ப 1940ல 291 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வர ஆன்சர் தான். இந்த கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா 1649 வந்து நிற்கும் சரிங்களா. சோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்கன்னா இது இப்ப வந்து என்ன செல்லிங் பிரைஸா வித்திருப்போம் சரிங்களா. சோ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன கேட்டிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்லிட்டாங்க, ஹாஸ்டல் மெஸ் ரெக்கர் 217 eggs for a week. How many eggs will it require in total for a month of ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்? இப்ப என்ன டவுட்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல இதுல எது 30 வரும், எது 31 வரும், இதுதான் வந்து டவுட். அது மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா இந்த ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் சரிங்களா. இப்ப அது நாவத்துல ஈஸியா வச்சுக்கிறது எக்ஸாம் டைம்ல எப்படி நாவத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கை இருக்கு பாத்தீங்களா, சோ கையோட வந்து விரல் இதை வச்சு ஈஸியா சொல்லலாம். அந்த மணிக்கொட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட வந்து சுண்டு விரல் இருக்குது, அதுல இருந்து ஜனவரி ஆரம்பிக்கும், நம்ம ஆள்காட்டி விரல் வந்து ஜூலை முடியும் சரிங்களா. மறுபடியும் அந்த ஆள்காட்டி விரல்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆகஸ்ட் ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்ப என்ன ஆகணும், இடத்துல எழுதுறேன் ஜூலை வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஆகஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, பிளஸ் வந்து என்ன செப்டம்பர் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. இப்ப ஜூலை வந்து என்னன்னா 31 அப்படின்னு முடியும் சரிங்களா. ஆகஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அகைன் இதுவுமே வந்து 31 தான் முடியும். செப்டம்பர் வந்து என்ன 30 வரும் சரிங்களா. ஏன்னா இது வந்து 30 நம்ம பிப்ரவரி மட்டும் மாறும் சரிங்களா. அது லீப் இயர் இருந்துச்சு அப்படின்னா 29 வரும். நார்மல் இயர்னா 28 தான் வரும் சரிங்களா. அதுல எதுவும் சேஞ்ச் இருக்காது. சரி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1 வீக்குக்கு வந்து 217 எக்னு சொல்றாங்கல்ல. இப்ப என்னன்னா 1 வீக்னா கண்டிப்பா என்ன 7 டேஸ் வந்து இருக்கும் சரிங்களா. 7 டேக்கு வந்து 217 வந்து என்ன எக்ஸ் இருக்குன்னு இருக்கட்டும். இப்ப இந்த 31 இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னா டேஸ். இப்ப நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எத்தனை வீக் வந்து 31 நாளுக்குள்ள இருக்கும் பாத்தீங்கன்னா 4 வீக் வரும். ஏன்னா நம்ம 7ஆல அடிங்களேன், 7 தானே ஒரு வீக்கு. அதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 28 7 28 வரும். அப்ப என்ன மீன்ஸ் 28க்கு அதாவது 28 வருது அப்படின்னா 4 வீக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 31க்குள்ள இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா 4 வீக்ஸ் இதுக்குள்ள இருக்கு சரிங்களா. அதை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த 31 7ஆல அடிச்சுன்னா இது வந்து 4 வீக்ஸ் வரும். அதே மாதிரி 30 வந்து 7ஆல அடிச்சுன்னா இங்கேயும் வந்து 4 வீக்ஸ் தான் வரும். ஆனா அந்த ரிமைனிங் டேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கூட்டிக்கிறேன். இது எத்தனை அப்படின்னா 12 வீக்ஸ் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ 12 வீக்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல எழுதிக்கிறேன். சரி அடுத்து என்ன சொல்றாங்க, ரிமைனிங் டே அதாவது 28 நாள் போக மிச்சம் எத்தனை 31 அப்படின்னா 3 நாள் இருக்கும்ல. அதே மாதிரி 31 அப்படின்னா 3 நாள் இருக்கும், இங்க 30 அப்படின்னா 2 நாள் இருக்கும். அந்த டேஸ் இருக்கு, இங்க 3 டேஸ் இருக்கும், இங்கேயும் 3 டேஸ் இருக்கும், இங்க வந்து 2 டேஸ் இருக்கும் செப்டம்பர் மாசத்துல. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 3 3 6 6 2 8 அப்ப 8 டேஸ் அப்படின்னு வருதுல. இந்த 8 டேஸ்லயுமே நம்மளுக்கு என்னன்னா ஒரு வீக் இருக்குல்ல, 7 டேஸ் வந்து ஒரு வீக்னால அப்ப இதுலயும் வந்துன்னா ஒரு வீக் வந்துன்னா வரும் சரிங்களா. அப்ப அந்த அதுலயும் ஒரு வீக் எழுதுறேன். இப்ப என்னன்னா டோட்டலா எவ்வளவு வரும் 13 வீக் சரி. ஸோ மொத்தமா வந்துன்னா 13 வீக் வரும் ரைட்டா. ஸோ மொத்தம் 13 வீக் 1 டே வந்து என்ன வரும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஆட் பண்ணணும். இப்ப 13 வீக்குக்கு அப்படின்னா இந்த மாதிரி சொன்னோம், ஒரு வீக்குக்கு வந்து 214 எக் அப்படின்னா 13 வீக்குக்கு 214 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 1 டே எப்படி கண்டுபிடிப்போம், நம்மளுக்கு 7 டே வந்து 217 வச்சுக்கலாம். 1 டே எப்படி கண்டுபிடிப்போம், 217 வந்து என்ன 7ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். சரி டிவைட் பண்ண வேண்டியதான். இப்ப 217 நான் 7ஆல வந்து என்ன டிவைட் பண்ணா எனக்கு வந்து 31 அப்படின்னு வருது. 31 எக்ஸ் சரிங்களா. அப்ப என்ன பண்ணுவோம் 31 வந்து ஆட் பண்ண வேண்டியதான். சரி இப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த 13 வந்து 214 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வந்து 80. ஸோ 2221 2821 வந்து 13 வந்து என்ன 214 மல்டிப்ளை பண்ணா அதோட என்ன பண்ணுவோம் 31 ஆட் பண்ண வேண்டியதான். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2852 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது ஏன் டைம் எடுக்கும்னா ஃபர்ஸ்ட் அந்த மந்த் தெரியணும், அதே மாதிரி ஒன்னொன்னே வந்துன்னா மைனூட்டா கால்குலேட் பண்ணி பண்ணணும்ல, அதுதான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து ஈஸியா பண்ணிடலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். Question number 4. Find the greatest number which when divides 261, 853, 1221. Leave the remainder of 5 in each case சொல்றாங்களே. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு ஞாபகத்துல வரும்னா இந்த கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்றாங்களே, இது வந்தாவே என்னன்னா HCF தான் கேட்கிறான்னு உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும் சரிங்களா. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது இந்த 3 நம்பரையுமே வந்து டிவைட் பண்ற ஏதோ ஒரு ஹையஸ்ட் நம்பர் இருக்கு, அந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 5 வந்து
மூணுலயுமே அந்த நம்பருக்கு வருது சரிங்களா. அதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 261 853 1221ல 5 ரிமைண்டர் வருதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த 5 கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு HCF கண்டுபிடிச்சா அதுதான் நம்பரா இருக்க போகுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த 261ல வந்து என்னன்னா 5 வந்து என்ன கழிச்சிடறேன் சரிங்களா. 261ல 5 வந்து கழிக்கிறேன். அதே மாதிரி வந்து 853 இதுலயும் வந்து 5 கழிச்சிடறேன். அதே மாதிரி என்ன பண்றேன், 1221லயுமே வந்து என்னன்னா 5 கழிச்சு விட்டுறேன் சரிங்களா. இப்ப அதை கழிங்க, 261ல 5 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், 2 வந்து என்ன 56 அப்படின்னு வரும் ரைட்டா. அதே மாதிரி 853ல 5 கழிச்சோம்னா 848 அப்படின்னு வரும். ஸோ இதுல கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா 1216 வரும். சரி, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, ஏன் அந்த -5 கழிச்சு விடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம கழிச்சதுக்கு விட்டதுக்கு அப்புறம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன, மூணையுமே காமனா வந்து மல்டிப்ளை பண்ற வந்து என்னன்னா ஒரு சாரி டிவைட் பண்ற ஒரு நம்பர் இருக்கு, அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நான் மெத்தட் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. மெத்தட் 1 என்ன அப்படின்னா, நீங்க இந்த 3 நம்பர்ல இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்தேன், இது ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்களேன். அதாவது 848 நான் 256 கழிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 592 வரும் இல்லையா. அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 1216ல இருந்து 848 கழிச்சு அப்படின்னா 368 வரும். இந்த டிஃபரன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த இதுல எது சின்ன நம்பரா இருக்கு பாருங்க, 368 இருக்குல்ல, இந்த 368 நீங்க என்ன பண்ணணும், இந்த 4 ஆப்ஷன்லயுமே வந்து டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் சரிங்களா. எது வந்து கரெக்டா, அதாவது முழுசா வந்து டிவைட் ஆகுதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 368 வந்து என்னன்னா 19ல டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், ஆகாது. என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன பாயிண்ட்ல வரும், 19.3 அப்படின்னு வரும். ஓகேவா. அதே மாதிரி வந்து என்னன்னா, நீங்க 368 கொண்டு போய் 18ஆல வந்து டிவைட் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆன்சர் வந்து வராது. 20 பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 அப்படின்னு வரும் சரிங்களா. நான் சொன்னேன் முழு வேல்யூவா வரணும். அதே மாதிரி 368 எடுத்து அதே மாதிரி வந்து 17ஆல டிவைட் பண்ணா டெஃபினட்டா அது வராது. ஏன்னா 17 வந்து பிரைம் நம்பரா இருக்கும். அதாவது 21.6ன்னு வரும். அப்ப 368 அதே எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா 16ஆல வந்து டிவைட் பண்ணுங்க. இதை நம்ம டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா டிவைட் ஆகும். எதால ஆகும்னா 23ன்னு வரும். ஏன்னா நீங்க பாரு, ஓரெட்டு 8 ஈரெட்டா 16 ஆகும். இதை வந்து 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 46ன்னு வரும். ஓரெண்டு 2 ஈரெண்டு 4 மூவிரெண்டு 6 23 அப்படின்னு வரும் சரிங்களா. அப்ப என்ன சொல்லலாம், டைரக்டா வந்து 20 அது 16 தான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்து எழுதலாம். சரி, இது வந்து மெத்தட் 1. ஆனா இதுல என்ன அப்படி ஒரு இஷ்யூனா, 4க்குமே பார்க்கணும் சரி, 4 ஆப்ஷன் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். சரி, இது வந்து ரொம்ப சுத்தலா இருக்கு, வேற ஏதாவது மெத்தட் இருக்குன்னா வேற மெத்தட் இருக்கு. அதாவது மெத்தட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 3 நம்பர்ல வந்து 2 காமன் நம்பர் எடுத்துக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அந்த 1200 வந்து என்ன 16 இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து என்ன இந்த 842 இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம இது பாக்குறோம், அதாவது டிவிஷன் வந்து என்ன மெத்தட் பார்ப்போம். இந்த இடத்துல எழுதுறேன், அதான் வந்து கரெக்டா இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல எழுதுறேன் 1216 என்ன பண்றேன் அப்படின்னா டிவைட் பண்றேன். எதனால டிவைட் பண்றேன், 848 இந்த 2 நம்பர் எடுத்துறேன், 1848 டிவைட் பண்றேன். இப்ப கண்டிப்பா இது டிவைட் ஆகாது, 1ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ 1ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும், 800 வந்து 48ன்னு ஒரு ரைட்டா. ஸோ இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 368 வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த 848 இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இந்த சைடு எழுதும் சரிங்களா. 848 இந்த சைடுல நீங்க உள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் போடுங்க 368 கண்டிப்பா வந்து 2ஆல போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு 736ன்னு வரும் ரைட்டா. இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், அதனால உங்க டக்கு டக்குன்னு போட்டிருக்கேன். ஏன்னா ஃபாஸ்டா நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறதா சரிங்களா. ஸோ ஓகே, அடுத்து இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வரும் 112ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா இந்த 368 உள்ள கொண்டு வந்துடணும் ரைட்டா. இப்ப 368 வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும், இது எதனால 112 3ஆல போடுங்க, 112 நம்ம 3ஆல போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 336ன்னு வரும் ரைட்டா. ஸோ இதை நம்ம வந்து என்னன்னா கழிங்க, இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வரும் 32ன்னு வரும். மறுபடியும் என்ன பண்ணும், 32 இங்க 112 அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த 32 எதால பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆல பண்ணணும்னு வச்சுக்கலாம், எவ்வளவு வரும், 100 வந்து என்ன 96 அப்படின்னு வரும். 96 வந்ததுக்கு இந்த இடத்துல வந்து என்னன்னா கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 32 அப்படின்னு வந்து நிற்கும் ரைட்டா. இப்போ 32க்கு மறுபடியும் வந்து இங்க இருக்கும் 30 வந்து என்ன, ஸோ இதை கழிச்சோம்னா 32ன்னு வரும் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு இந்த 16ன்னு வரும், தப்பா போட்டேன், 16ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 32 உள்ள கொண்டு வாங்க, 16 32ன்னு வரும். ஸோ அப்ப 32ன்னு வரும், 0ன்னு வரும். நீங்க 0 வரதையும் பண்ணணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன் சரிங்க. இந்த 0 எப்ப வருதோ அது வரைக்கும் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, எங்க 0 வருதோ அதுல எந்த நம்பர் இருந்துச்சு, 16 இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணுமோ அதை தான் என்ன பண்ணிக்கணும்னு எடுத்துக்கணும் சரிங்க. இப்ப 16 வச்சுக்கிட்டு மறுபடியும் நம்பர் இருந்துச்சு, ஏன்னா மொத்தம் 3 நம்பர் 2 நம்பர் வச்சு பண்ணிட்டோம், இன்னொரு நம்பர் 256 வந்து பண்ணணும் சரிங்களா. இப்ப 16 வந்து என்னன்னா 16ஆல வந்து ஏன்னா 16 ஸ்கொயர் தான் 256 போட்டு நம்ம 0 வந்துடும். இது என்ன சொல்ல வாருன்னா, இந்த இது ஃபர்ஸ்ட் வரும்போதும் 0 ஆகணும்,
வந்ததுக்கு அப்புறம் எந்த இது டிவைட் ஆகுதோ அதை எடுத்துட்டு வந்து மிச்ச நம்பரை வந்து நீ டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது எங்க ஜீரோ வருதோ, ஜீரோ வரும்போது இந்த இதை வச்சு டிவைட் பண்ணும்ல, அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும் சரியா. 16 தான் வந்து ஆன்சர். இது ஏன் சொல்றேன்னா மெத்தட் 2 வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் HCF கண்டுபிடிக்கிறேன். மெத்தட் 1 4 ஆப்ஷனுமே ட்ரை பண்ணணும், அதுக்காக சொல்றேன். கரெக்டான ஆன்சர் 16. இது எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 5th கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டடி த வந்து என்ன கிவன் பை சார்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ. பை சார்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷோஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் வந்து என்ன 3 crore, ஓகேங்களா. 3 crore ஆன் டிஃபரெண்ட் ஐட்டம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ட் ஏ ஃபிளாட் இன் ஏ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே வந்து என்ன சொன்னா டிகிரியில கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கு தேவையானது சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் லேபர் அண்ட் வந்து டிம்பர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன். மொத்தம் நம்மளுக்கு தெரியும், அதாவது மொத்த இதுனா எவ்வளவு 360 டிகிரி தானே. ஸோ இந்த 360 டிகிரிக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3 crore சொல்லியிருக்காங்க. நான் மொத்தம் crore எழுதிக்கிறேன், ஏன்னா இங்க நிறைய ஜீரோ போடணும் அதுக்காக சரிங்களா. இப்போ 360 டிகிரி வந்து 3 crore அப்படின்னா இப்ப இவன் எவ்வளவு இது கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு? லேபருக்கும் அந்த டிம்பருக்கும். இங்க பாருங்க, லேபரோடது எவ்வளவுன்னா 65 டிகிரி, டிம்பரோடது பாருங்க இங்க இருக்கு 45 டிகிரி. அப்ப ரெண்டையும் கூட்டுவோம், 65 டிகிரி பிளஸ் வந்து 45, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 100 வந்துன்னா 10 டிகிரி வருமா? ரைட், 110 டிகிரி. இப்ப என்ன சொல்றேன்னா 360 டிகிரி வந்து என்ன 3 crore, ஓகேவா. மறுபடியும் எழுதுறேன், 360 டிகிரி வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு 3 crore அப்படின்னா இந்த 110 டிகிரி இருக்குல்ல, இந்த 110 டிகிரி வந்து என்ன வரும்? அதான் வந்து கொஸ்டின். எக்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்ப எக்ஸ்னு வந்து என்னன்னா கண்டுபிடிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ண. இது இந்த மெத்தட் பேர் என்ன சொன்னா பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம். இது வந்து பாக்ஸ் மெத்தட். இது தெரிஞ்சுக்க, நிறைய இடத்துல இந்த பாக்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரியா. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்னா சரி இப்போ எக்ஸை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்? அதே தான் இங்க எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போ என்னன்னா இந்த 3 crore இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த 3 crore, ஸோ இங்க இப்போ ஜீரோ எழுதுறோம். ஸோ 2 ஜீரோ இருக்கும், அடுத்து மறுபடியும் வந்து 2 ஜீரோ, அடுத்து ஒரு 3 ஜீரோ. யோசிச்சு பாருங்க, க்ரோர்லாம் நம்ம டக்கு எக்ஸாம் டைம்ல போடுமா தெரியாது, பட் இருந்தாலும் வந்து பண்ணி தாங்கணும். அடுத்து 110 அப்படின்னு வரும், கீழே என்ன இருக்குன்னா 360 இருக்கா. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வந்து அடி ஆயிரும். வேற ஏதாவது நம்ம அடிக்க முடியுமான்னு பாருங்களேன். கண்டிப்பா வந்து என்ன முடியாது, டேரக்டா மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இதை வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணுவோம், அதாவது இந்த 11 வந்து 3 crore வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு? 33 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அதே மாதிரி டபுள் ஜீரோ, அடுத்து மறுபடியும் டபுள் ஜீரோ, அடுத்து வந்து ட்ரிபிள் ஜீரோ இருக்கு. கீழே எதா இருக்கு? 36 இருக்கு. இதை நம்ம டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், 91 66 666.6 அப்படின்னு வரும். ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இங்க பாருங்களேன், 360 டிகிரி வந்து என்னன்னா 3 crore அப்படின்னா நம்மளோட இதை 3 மடங்கா பிரிக்கலாம். 360 டிகிரி 3ஆல பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன வரணும்? 100 வந்து என்னன்னா 20ன்னு வரும்ல. அப்ப 1 crore இங்க என்ன கேட்டிருக்கான்? கேட்டிருக்கிறது 110. அப்ராக்சிமேட்லி வந்து என்ன 1 crore கிட்ட இருக்கும், அது வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்ப எவ்வளவுன்னா 91 லட்சம் கிட்ட வரும் சரியா. 91,66,666 தான் வந்து என்னன்னா இந்த 11 வந்து என்ன 110 டிகிரியோட இது சரி. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அவன் கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் கேட்கிறான். அப்ப நான் பர்சன்டேஜ் கேட்கறேன், என்ன பண்ணுவேன்? அந்த 91 லட்சம் இருக்கு பாத்தீங்கன்னா 91,66,666 இருக்கு பாத்தீங்களா. இது வந்து என்ன பண்ணனா வாட் பர்சன்ட் ஆஃப் அந்த சோ வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்னன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் அந்த 3 crore, வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து 3 crore, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது என்ன கண்டுபிடிப்போம்? அதே தான் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க வந்து என்னன்னா 91,66,666 கீழே என்ன பண்ணும்? 3 crore 3 crore போடும். ஸோ 3 இன்ட்டு டபுள் ஜீரோ, மறுபடியும் ஒரு டபுள் ஜீரோ, அடுத்து வந்து ஒரு ட்ரிபிள் ஜீரோ வரும் சரியா. இன்ட்டு வந்து என்னன்னா எங்க இடத்துல 100 அப்படின்னு போடும். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடியாயிரும். இப்போ என்னன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஆன்சர் வந்து என்ன 30.55 அப்படின்னு இருக்கும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஆல்ரெடி நான் மல்டிப்ளை பண்ண அதெல்லாம் சொல்றேன். இப்போ இந்த 30 வந்து என்னன்னா 5/9% இருக்குல்ல, அதாவது இந்த 30 5/9 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இந்த 30 இன்ட்டு வந்து 9 மல்டிப்ளை பண்ணும். 30 9ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட பிளஸ் வந்து என்ன 5 கூட்டணும், அதாவது 270 வரும். ஏன்னா 97 வந்து என்ன 27 வரும். அப்ப 270 பிளஸ் 5 கீழே வந்து 9 வரும். இதை வந்து 275 டிவைட் பை 9 இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 30.55 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டின் தயவு செய்து எக்ஸாம்ல கேட்காங்கன்னா பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா இது ரொம்பவே வந்து டைம் எடுக்குது சரிங்களா. இந்த 3 crore இருக்கு, அட் த சேம் டைம் வந்து இந்த பாயிண்ட்ல வரும், இதை நீங்க அடிக்கிறதுக்கே வரும். அதாவது இந்த 33 கோடி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அடிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து டைம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த 91 லட்சத்தை இந்த 3 கோடியில அடிச்சது பண்றதுக்கு பயங்கர மைண்ட் வந்து என்ன ட்ரை ஆகும். ஸோ எக்ஸாம் டைம்ல ரொம்பவே ட்ரை ஆச்சுன்னா உங்களால இருக்கிற ரிமைனிங் கொஸ்டின் நல்லா வந்து ஃபோக்கஸா பண்ண முடியும். அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களை வேணும்னே தான் கொடுக்குறான், டைம் எடுத்து போட்டோம் அப்பதான் வந்து பசங்க வந்து சால்வ் பண்ண முடியும்னு சொல்றான். அதனால தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணீங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, பிளஸ் வந்து டைம் கம்மியா இருக்குனால சரியா. ஆனா தெரிஞ்சுங்க இப்படிதான் வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 6 என்ன சொல்லிருக்காங்க? What is the number of valid vote cast in favor of the candidate in election if the candidate received 75% of the total valid votes and 5% of the total votes were
டிக்ளேர் இன்வாலிட் given the total number of voters for வந்து 1,46,000 சொல்லியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து இங்க வேலிட் ஓட் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு, இங்க டோட்டல் ஓட்ஸ் இருக்கு, இங்க ஓட்டர்ன்னு இருக்கு சரிங்களா. இப்ப என்னன்னா 100%, அதாவது மொத்த டோட்டல் வந்து ஓட்டரோட இது வந்து என்னன்னா 100% எடுத்துக்கிறேன். அது எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 1,00,000 வந்துன்னா 46,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா. இப்ப அதுல 5% வந்து டோட்டல் வேலிட்டை டிக்ளேர்ட் இன்வாலிட்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் அதுல என்ன கண்டுபிடிப்பேன், 5% ஆஃப் வந்து என்னன்னா இந்த 1,00,000 வந்துன்னா 46,000 கண்டுபிடிப்பேன் ரைட்டா. இப்போ 1,46,000ல 5% எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம டைரக்டா வந்து 5/100 போட்டு கண்டுபிடிக்கலாம். அது எல்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அதாவது 10% அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க சொல்லுவோம். அப்போ இந்த 1,46,000 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 14,600 அப்படின்னு வருமா ரைட்டா. அதுக்கப்புறம் நம்ம 5% தான் வேணும். 10% வந்து 14,600 வச்சுக்கோங்க. 5% என்ன பண்ணுவோம், இதை வந்து டிவைட் பை வந்து 2 போட வேண்டியதான். போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு வரும், 7,300 வரும் ரைட்டா. 7,300 தான் 5%. இப்ப என்ன பண்ணோம்னா அந்த 1,46,000 இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன பண்ணுவோம்னா இந்த 7,300 கழிச்சு விட்டுருவேன். கழிச்சு விட்டாதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் வேலிட் ஓட் சரியா வரும் சரிங்களா. இதை கழிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1,38,700 அப்படின்னு வரும் சரி. இதுதான் வந்து டோட்டல் வேலிட் ஓட், அதனால வேலிட் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் சரிங்களா. இது இப்ப 100% இருக்கும். இதுல 75% வந்து யாரு இந்த கேண்டிடேட் வாங்குறாரு அதுதான் கேட்டிருக்காங்களே. நான் என்ன சொல்றேன்னா 75% ஆஃப் வந்து என்னன்னா இந்த 1,38,700. ஏன் இதை எழுதுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. வேலிட் ஓட்ல தான் அவன் வந்து என்னன்னா அதிகமா வாங்கியிருக்க முடியும் 75%. அதுதான் அவன் கேட்கறனால. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், 75 வந்து என்ன 100 இன்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா 1,38,700 அப்படின்னு போடுவீங்களா. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிக்கிறோம், இந்த மல்டிப்ளை பண்ணிருச்சேன் 75 இன்ட்டு வந்துன்னா 1,387 இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் இது வரும். இது நீங்க எப்படி பண்ணலாம், அரியல்ஸ் வேற எப்படி நான் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1,38,700 தான் வந்து என்ன அப்படின்னா 100% சொன்னேன். அவன் 75% தான் கேட்டிருக்கான். 75% என்ன, 100ல வந்து 25 4 தான் எழுதலாம். அப்ப வந்து என்னன்னா நான் அந்த ஒரு மடங்கு ஒரு 25 மடங்கு நான் கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், 25 வந்து பர்சன்டேஜ் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணுவேன், 4ஆல இதை டிவைட் பண்ணுவேன். இதை டிவைட் பண்ணா ஒரு மடங்கு கண்டுபிடிக்கல, ஒரு மடங்கு எவ்வளவு 34,000 வந்து என்னன்னா 675 வரும். இந்த 34,675 இந்த 1,38,700 கழிச்சுட்டேன்னு வச்சுக்கலாம், அதுதான் ஆன்சர் 34,675. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற மல்டிபிள் வே டு வந்து சால்வ் ஒரு கொஸ்டின், அதுக்காக தான் சொல்றேன். எது உங்களுக்கு வந்து டைம் ஃபாஸ்டா வந்து சால்வ் பண்ண முடியும் அதை நீங்க பிக் பண்ணிட்டு எக்ஸாம்ல வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் சொல்றேன். இதை நீங்க கிடைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னன்னா 1,00,000 வந்து என்ன 4,025 அப்படின்னு ஒரு இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சரி புரிஞ்சுக்கோங்க, இதுல வந்து என்ன ஈஸியா சால்வ் பண்ண வேண்டியதுதான். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்லியிருக்காங்க, conical shaped vessel has a radius வந்துன்னா 21 centimeter, has a slant height of வந்து 25 centimeter. If the curved part of the vessel is to be painted வந்து white னா find the cost of the painting at the rate of வந்துன்னா 1.5 per centimeter squared அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா கோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோனிக்கல் ஷேப்னாவே என்ன வரும், அந்த விதமான டயரை மட்டும் போஸ்டான். அதாவது இதான் வந்துன்னா ஒரு கோன் மாதிரி எடுத்துக்கேன் சரிங்களா. இந்த கோனோட அந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த உள்ளக்க தான் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஒயிட் வந்து என்ன பெயிண்ட் பண்ண போறாங்க அந்த வெசல் கூட சரிங்களா. இப்படி பெயிண்ட் பண்ணும் போது வந்து என்னன்னா மொத்த ஏரியா நம்மளுக்கு தெரியும்ல, அது இந்த கர்வ்டான இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் நம்மளால வந்து என்னன்னா அதை இடத்துல பெயிண்ட் பண்ண முடியும். அப்ப கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், கோனோட வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, பை ஆர் எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல் பை ஆர் வந்து ரேடியஸ் தெரியும், எல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் வந்து என்ன ஹைட் சொல்லுவாங்க. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் வந்து என்ன கோன் சரிங்களா. இந்த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன் தான் வந்து எல், நம்மளுக்கு அதுவுமே கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டும். இப்போ பை வந்து 22/7 போடுவேன். அதே மாதிரி வந்து ஆர் வந்து என்ன 21 கொடுத்துருக்காங்க, எல் வந்து 25 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அடிச்சுனா ஒரே ஏழு இங்க வரும், 3ஆல வந்து அடியாமா மிச்சதுக்கு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்ப 22 இந்த 3 நான் மல்டிப்ளை பண்ணா 66 வரும், இன்ட்டு 25 போடுவேன் ரைட்டா. சோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1650 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஏன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிச்சு. இப்ப 1650 ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷனுமே இருக்குன்னு பாருங்க 1650. இது வந்து டக்குன்னு போட்டு போயிடுவாங்க சில பேர்லாம். பட் இது அவன் கேட்கல, அவன் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை கேட்கல, அவன் என்ன கேட்டிருக்காங்க எவ்வளவு வந்து என்ன அவன் ஃபைண்ட் த காஸ்ட் தான் கேட்டிருக்கான். இப்ப அவ என்ன சொல்லிக்கனா அந்த பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 1.5 ரேட் வருதுன்னா 1650 சென்டிமீட்டர்ஸ்க்கு எவ்வளவு ரேட் ஆகும். அப்ப என்னன்னா இந்த இடத்துல என்ன ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளவு சொல்றான் 1.5 அப்படின்னு சொல்றான் ரைட்டா. அப்ப என்னன்னா 1650 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பண்ணணும். இதுதான் வந்து கொஸ்டின். எக்ஸ்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்னா பாக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ பாக்ஸ் மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேணும் சரிங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும் ரைட்டா. இந்த இடத்துல எழுதுறேன்,
இந்த இடத்துல வந்து என்ன எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இதுல 1.5 இருக்கும். ஸோ 1.5 இன்ட்டு வந்து என்னன்னா, அதாவது இந்த இது இதாகும். ஸோ இந்த 1.5 இன்ட்டு 1600 வந்துன்னா 50 வரும் ரைட்டா. இப்போ அதே வந்து என்ன பண்றேன், 1.5 இன்ட்டு 1650 அப்படின்னு வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும். அதாவது இந்த 15 இன்ட்டு 1650 நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க புள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா. இது நீங்க மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 24,750 ஒரு ரைட்டா. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. புள்ளி வச்சுட்டோம்னா அப்ப 2475 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டது. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரியா. சம்டைம்ஸ் வந்து சில பேர் கர்வ் சர்ஃபேஸ் போட்டோன்னே ஓகே அதுதான் ஆன்சர் சொல்லிட்டு வந்து ஆப்ஷன் பார்ப்பாங்க, அது இருந்தாலும் டக்குன்னு போயிடுவாங்க. பட் அதுக்கு கிடையாது, அவன் கேட்டது வந்து வேற காஸ்ட் கேட்டிருக்கான், அதுக்கு ஏத்தாலும் நம்ம பண்ணணும் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். Question number 8. P and Q can do a work together in 30 days. Q and R can do a same work together in 24 days. R and B together in 20 days. They started the work together, but Q and R left after வந்து 10 days. How many more days will B take to finish the remaining work அப்படின்னு கேட்கறாங்களா. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின், ஆனா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க பாருங்க, P and Q ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி வந்துன்னா Q and R ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க. அடுத்து யாரு, R ரெண்டு வந்துன்னா P பண்றாங்க சரிங்களா. இவங்க எவ்வளவு நாள் பண்றாங்க, இவங்க வந்து 30 நாள் பண்றாங்க. இவங்க வந்து 24 நாள்ல பண்றாங்க, இவங்க 20 நாள் பண்றாங்க. இப்ப இந்த மூணுக்கு எல்சிஎம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு என்ன மொத்த ஒர்க் வந்து கிடைச்சிடும். அதுல இருந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப எல்சிஎம் எப்படி பார்க்கலாம், டானாவத்துல போட்டோம்னா ஈஸியா பண்ணிடலாம்ல. ஸோ 30 எடுத்துக்கிறேன், 24 20. இப்ப டானாவத்தல் போட்டோம்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் எதை பண்ணலாம், ரெண்டால பண்ணுவோம். சரி ரெண்டால பண்ணா இங்க என்ன வரும், 15ன்னு வரும் ரைட்டா. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். ஸோ இது வந்து 10ன்னு வரும் ரைட். அதுக்கப்புறம் வந்து அஞ்சால பண்ணிடுறேன். ஸோ அஞ்சால பண்ணா 3 5 5ன்னு வரும். 12 அப்படியே தான் இருக்கும். இந்த 10 வந்து 2ன்னு மாறி ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன், 3ஆல பண்றேன். 3ஆல பண்ணா 1 வரும், 4 வரும், இந்த இடத்துல 2 இருக்கும் சரியா. மறுபடியும் 2ஆல பண்றேன், 2 பண்ணா 1 2 1, அவ்வளவு. இதுக்கப்புறம் பண்ண முடியாது. இப்ப என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இப்ப 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு வரும் ரைட்டா. இப்ப என்ன வரும் அப்படின்னா ஐரெண்டா 10ன்னு வரும், ஈரெண்டா 4ன்னு வரும் ரைட்டா. முன்னாங்க 12ன்னு வரும். அப்ப 10 இன்ட்டு 12ன்னு வரும். இதை இது பண்ணா 120 வரும். இப்ப என்ன சொல்றேன்னா டோட்டல், அதாவது டோட்டல் வந்து 101 தான். எல்சிஎம் 120னா மொத்த ஒர்க் வந்து 120 ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. இப்ப P பிளஸ் Q வந்துன்னா 30 டேஸ்ல பண்றாரு, இவங்க 24 டேஸ், இவங்க வந்து 20 டேஸ். இப்ப ஒரு நாளைக்கு வந்து என்னன்னா P பிளஸ் Q எவ்வளவு இது பண்ணுவாங்க, அதான் இது சரிங்களா. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 30 எதால மல்டிப்ளை பண்ணா 120 வரும்னு பாருங்களேன். 30 4ஆல மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பண்ணாதான் P பிளஸ் Q 30 நாள்ல வந்து 120 வரை முடிப்பாங்க. அதே மாதிரி Q பிளஸ் R இது என்ன 24 எதால மல்டிப்ளை பண்ணா வந்து 120, 5ஆல மல்டிப்ளை பண்ணா 120 வரும். 20 6ஆல மல்டிப்ளை பண்ணா 120 வரும் சரிங்களா. இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பாருங்க, அதாவது ஒன் டே ஒரு நாளைக்கு வந்து என்னன்னா P பிளஸ் Q பிளஸ் R இவங்க வந்து என்ன பண்ற ஒர்க் எவ்வளவா, ஸோ 120ன்னு போடக்கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த P பிளஸ் Q இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்களா. இங்க 6 பிளஸ் 5 பிளஸ் 4 எவ்வளவு ஒரு 15ன்னு வருது. ஸோ இதுதான் வந்து 15 ஒர்க் ஒரு நாளைக்கு பண்றாங்க. இது கரெக்ட்னு எடுத்துக்கலாமா, கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க, Q வந்து 2 டைம் வருவாரு, Q வந்து 2 டைம் வருவாங்க. அதே மாதிரி R வந்து 2 டைம் வருவாங்க. அப்ப 2 டைம் வருவாங்கல்ல, அதனால என்னன்னா 2 இன்ட்டு வந்து என்னன்னா P பிளஸ் Q பிளஸ் R அதுதான் வந்து என்னன்னா 15 ஒர்க் சரிங்களா. அப்ப ஒன் டே, அதாவது ஒரு டைம் வர்றதுக்கு எவ்வளவு அது கண்டுபிடிக்கணும்ல. அப்ப ஒன் டே ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு டேல வந்து ஒன் டைம் பண்றது P பிளஸ் Q பிளஸ் R பண்றது, அவங்க இது எவ்வளவு அப்படின்னா இந்த 15 வந்து ரெண்டால வந்து டிவைட் பண்ணுவோம், அடிச்சா 7.5 ஒர்க் அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப என்னன்னா ஒரு நாளைக்கு முதல் நாள்ல வந்து R, ஒரு நாளைக்கு P பிளஸ் Q பிளஸ் R 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து 7.5 ஒர்க் பண்றாங்க. சரி இப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவன் என்ன கேட்டிருக்கான், they started the work together but P plus அதாவது Q plus R வந்து left after 10 days. அப்ப 10 நாள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த 10 days வந்து கண்டிப்பா அவங்க 3 பேரும் வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. P plus Q plus R சரிங்களா. அப்ப என்ன வரும், இந்த 10 நாள் ஒர்க் பண்ண ஒரு நாளைக்கு வந்து 7.5 ஒர்க்னு வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு என்ன 7.5 into 10ன்னு போடுவோம்ல. அப்ப எவ்வளவு வரும், 75 அப்படின்னு வரும். அப்ப என்ன முடிச்சிட்டாங்கன்னா 10 நாள் 75 ஒர்க் முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் 120 ஒர்க். அப்ப இந்த 120 ஒர்க்ல வந்து 75 ஒர்க் கழிச்சு சரிங்களா. 120ல 75 கழிச்சா எவ்வளவு வரும், 45 வரும். இந்த ரிமைனிங் 45 ஒர்க்கை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா P மட்டும் தனியா பண்ணணும் சரிங்களா. இப்ப P வந்து தனியா பண்றது வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இங்க P பிளஸ் Q இருக்கு, அதே மாதிரி R பிளஸ் P இருக்கு. இப்ப P மட்டும் தனியா பண்றதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு தெரியும் P பிளஸ் Q பிளஸ் R 3 பேர் சேர்ந்து பண்றது எவ்வளவு 7.5ன்னு பார்த்தோம்ல. இப்ப இந்த Q பிளஸ் Rக்கான இது தனியா பண்றது கொடுத்துறாங்க. Q பிளஸ் R ஓட வந்து ஒரு நாளைக்கு தனியா பண்ற, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு பண்ணுவாங்க, ஒரு நாள் வந்து 2 பேரும் பண்றது 5 ஒர்க். அப்ப இந்த இடத்துல 5 போடுவோம் ரைட்டா. அப்ப P ஓடது வந்து கண்டுபிடிச்சலாம். P is equal to 7.5 minus 5 வரும். 5 போட்டா எவ்வளவு வரும், 2.5 வரும். அப்ப P வந்து 2.5 ஒர்க் பண்றாங்க. ஸோ P is equal to 2.5 ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க, மொத்தம் 45 ஒர்க் வந்து இவர் மட்டும் தான் பண்ணணும். அப்ப எவ்வளவு வரும், இந்த எக்ஸ்னு வரும். எக்ஸ்னு வந்தா என்ன வரும்,
கிராஸ் மெத்தட், அதாவது பாக்ஸ் மெத்தட் பண்ண வேண்டியதான். இப்போ எனக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா பி தான். ஸோ இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வரும்? 45 இன்ட்டு 2.5 அப்படின்னு வருமா? இப்ப 45 இருக்கும். நான் வந்து 2.5 இது பண்றதுனால ரெண்டு சைடும் வந்து 10ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 450 கீழே வந்து 25 இருக்கும். இதை அடிச்சோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 18 அப்படின்னு வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துன்னா கரெக்டான ஆன்சர். பி மட்டும் எவ்வளவு நாள் வேணும் அப்படின்னா ரிமைனிங் வந்து 18 நாள் வேணும். அப்பதான் இவரால் என்ன முடிக்க முடியும் அப்படின்னா இந்த ரிமைனிங் ஒர்க்கான வந்து 45 வரைக்கும் முடிக்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல இந்த 2 டைம்ஸ் அப்படின்னு வரும். 2 டைம்ஸ் ஏன்னா பி வந்து 2 வாட்டி வருவார், கியூ 2 வாட்டி வருவார், ஆர் 2 வாட்டி. அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா ஆன்சர் வந்து ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். Question number 9. Find the greatest possible length in meters that can be used to exactly measure the length of என்ன சொல்லிருக்காங்க 6 மீட்டர், 5 மீட்டர் 25 சென்டிமீட்டர், 12 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இங்க பாருங்களா, எல்லாம் மீட்டர்ல கொடுத்துனா பரவாயில்ல, ஆனா ஒரு மீட்டரை கொடுத்து ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இப்ப என்னன்னா எல்லாத்தையும் ஒரு இதா கொண்டு வந்துறேன். இதுல கொண்டு வரலாம், சென்டிமீட்டர்ல வந்து கொண்டு வந்துடும். சரிங்களா? இப்ப சென்டிமீட்டர் கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மீட்டர் எவ்வளவு சென்டிமீட்டர் தெரியல. அப்ப ஒரு மீட்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ரைட். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 6 மீட்டர் அப்ப எவ்வளவு வரும்? 600 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ரைட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். செகண்ட் வந்து 5 மீட்டர் 25 சென்டிமீட்டர். 5 மீட்டர்னா 500 வந்து என்ன சென்டிமீட்டர், அதோட 25 வந்து என்ன சென்டிமீட்டர் கூட்டுவேன். அப்ப 525 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ரைட்டா? சோ அதுக்கப்புறம் இந்த 12 மீட்டர் 50 சென்டிமீட்டர். 12 மீட்டர்னா 1200 சென்டிமீட்டர், அதோட 50 கூட்டுவேன். 1250 வந்து சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ணிட்டு வந்து வச்சிருக்கோம், 600, 525, 1250. இதுக்கு மூணுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும். ஏன் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், அந்த கொஸ்டின்ல பாருங்க கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். கிரேட்டஸ்ட்னு வந்தாவே ஷார்ட்கட்ஸ் என்னன்னா ஹச்சிஎஃப் தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னா 600, 525, 1250 நான் எப்படி ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு வந்து நம்ம டிவைடர் மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த மூணுல எந்த நம்பர் வேணா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா உள்ளக்க வந்து டிவைட் பண்ணும்போது வந்து டிவைடர் வந்து என்ன சின்னதா இருக்கணும், உள்ள டிவைட் பண்ணும்போது அது வந்து பெருசா இருக்கணும். இப்ப நான் 600 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை டிவைட் பண்ண போறேன் அப்படின்னா 525 டிவைட் பண்ண போறேன். இப்ப நீங்க 525 டிவைட் பண்ணுங்களேன், என்ன வரும்? 1ன்னு வரும். இந்த இடத்துல 525 வருமா? ரைட். இதை நம்ம கழிச்சோன்னு வச்சுக்கலாம், என்ன வரும்? இந்த இடத்துல வந்து என்ன 75 அப்படின்னு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதால டிவைட் பண்ணுவோம், அதை வந்து என்ன உள்ள கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த இடத்துல உள்ள கொண்டு வந்துடும். இந்த இடத்துல 525 எழுதின்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க 75 எதால பண்ண 75 7ஆல பண்ணணும்னு வச்சுக்கலாம், 525 அப்படின்னு வரும். சோ நீங்க என்ன பண்ணணும், 0 வர்றது வரையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 0 வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா எதால டிவைட் பண்ணணும், இந்த இடத்துல வந்து 25 டிவைட் பண்ணோம், அந்த 25 வச்சுக்கிட்டு அடுத்த நம்பர் இருக்குது. ஏன்னா 2 நம்பர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு நம்பர் இருக்குல்ல, அதை நீங்க வந்து டிவைட் பண்ணணும். இப்ப என்னன்னா இந்த 1250 இருக்குல்ல, இதை நீங்க எதால டிவைட் பண்ணா 75ஆல வந்து டிவைட் பண்ணணும். அதுதான் ஃபைனல் நம்ம வந்து டிவைடர். சரிங்களா? இப்படி பண்ணும்போது இங்க பாருங்களேன், இப்ப நம்ம எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா 75 வந்து என்னன்னா 16ஆல வந்து பண்ணணும்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு எவ்வளவுன்னா 1200 அப்படின்னு வரும். ரைட்டா? சோ 1200 இதை வந்து என்னன்னா கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா 50 வந்து நிற்கும். இப்ப என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த 75 வந்து என்ன உள்ள கொண்டு வாங்க. சரியா? இதுல 75 வரும். இப்ப 50 வந்து என்னன்னா ஒரு 50ஆ வந்து தான் போட முடியும். சோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும், 25 அப்படின்னு வரும். இடத்துல 25 இருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இந்த 50 வந்து இந்த இந்த 50 வந்து என்ன பண்ணணும், எதால டிவைட் பண்ணுமோ அதை வந்து உள்ள கொண்டு வந்துடும். இப்ப 25 2ஆ வந்தீங்கன்னா 50ன்னு வரும். ரைட்டா? நம்மளுக்கு 0 வந்துருச்சு. 0 வந்தா 0 வரும்போது எதால டிவைட் பண்ணுவோம், அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். அப்ப என்ன மீன் சொல்றேன், ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தா 25 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்ப என்னன்னா 25 எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா அவங்க கொடுத்த ஆன்சர் எல்லாமே மீட்டர்ல இருக்கு. சரிங்களா? இப்ப 25 சென்டிமீட்டர் இருக்கு, நம்மளுக்கு வந்து மீட்டர்ல வேணும். மீட்டர்ல வேணா என்ன சொல்லுவோம், ஒரு மீட்டர் ஈக்குவல் டு வந்து 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னோம். அப்ப 25 சென்டிமீட்டர் நம்ம மீட்டர்ல எழுதணும், 0.25 மீட்டர் அப்படின்னு எழுதுவோம்ல. அதுதான் வந்து இது. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் 0.25 மீட்டர். நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தெரிஞ்சுன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சு வந்து ஈஸியான மெத்தட் தான். சரிங்களா? நிறைய பேர் வந்து இன்னும் ரொம்ப குழப்பற மாதிரிலாம் மெத்தட் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி. ஆனா 0 மட்டும் நீ கண்டுபிடிச்சு டக்கு டக்குன்னு வந்து போட்டு போயிடலாம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். 10th கொஸ்டின் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன் வில்லேஜ் வந்து என்ன எலெக்ஷன்ஸ் ஷாருக் காட் வந்து 80% த டோட்டல் வேலிட் ஓட்ஸ், 10% ஆஃப் த votes were invalid சொல்லிட்டாங்க. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes were வந்து 4500 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வந்து வேலிட் votes அதர் கேண்டிடேட்ஸ் காட்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தலாம், அதே மாதிரி தான் வந்து இதையும் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னன்னா
ஷாருக் காட் வந்து 80% டோட்டல் வேலிட் ஓட். இங்கேயும் பாருங்க வேலிட் ஓட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த இடத்துல பாருங்க 10% ஓட்டுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வேலிட் ஓட்டுன்னு சொல்லல, ஜஸ்ட் ஓட்டுன்னு தான் சொல்றாங்க. அப்ப என்ன மீன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஓட்டர்ல வந்து என்னன்னா அதுதான் 100% இருக்கும். இப்ப நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இருக்குல்ல, அப்ப இது 100% எடுத்துக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்துன்னா 4500 அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இதுல 10% ஓட்டு வந்து இன்வேலிட்னு சொல்றாங்க. அப்ப 10% எவ்வளவு வரும்? ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி வந்து புள்ளி வைங்க, 450 வரும் ரைட்டா. இப்ப இந்த 4500 என்னன்னா 4500 நான் 450 கழிக்கணும். கழிச்சுனா எவ்வளவு வரும்? ஸோ 4500ல 450 நான் கழிச்சுனா 4050 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப 4050 தான் 100% எடுத்துக்கிறோம். 100% ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இது வேலிட் ஓட்டுக்கான இது சரிங்களா. இப்ப வேலிட் ஓடு இதுல வந்து அந்த 4500 மொத்தம் டோட்டல் ஓட்ஸ். ஆனா நம்மளுக்கு வேலிட் ஓட்டு வந்து என்னன்னா தேவையில்ல. அது வந்து என்ன 4050. இதுலதான் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன இவர் வந்து ஓட் வாங்கியிருக்க முடியும். ஷாருக் வந்து 80% வாங்கியிருக்கணும். அதுல வந்து அவன் கேட்கிற கொஸ்டின் ஏதாவது அதர் கேண்டிடேட்ஸ் எவ்வளவுன்னு கேட்கறான். அப்ப அதர் கேண்டிடேட்ஸ் இவர் 80% வாங்கிட்டாரு, மிச்ச கேண்டிடேட் 20% வாங்கியிருப்பாரு. அப்ப அந்த 20% வந்துன்னா இந்த 4050. அப்ப 20% ஆஃப் வந்துன்னா 4050. இதுதான் வந்து கேள்வி சரிங்களா. அப்ப எப்படிங்கன்னா 20/100 இன்ட்டு வந்துன்னா 4000 வந்துன்னா 50ன்னு போடுவோமா. ஸோ இந்த ஜீரோக்கு ஜீரோ வந்து அடியாகும். அதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இப்ப 405 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும் சரிங்களா. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 810ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 810 தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. எல்லாமே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின், பட் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி முக்கியம். ஏன்னா வேலிட் ஓட்டுக்கும் நார்மல் டோட்டல் ஓட்டுக்கும் வந்து அது நீங்க வந்து என்னன்னா மிஸ்டேக் பண்ணிட்டா தப்பாயிடும் சரியா. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து நான் 10 கொஸ்டின் பார்த்துருக்கேன். ஏன் வந்து 10 கொஸ்டினோட போதும் அப்படின்னா நான் 15 கொஸ்டின் கொடுத்தா ரொம்ப லாங்கா இருக்கு, நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ அதனாலதான் வந்து 10 கொஸ்டின் அவன் வந்து பார்த்தேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல ரிமைனிங் கொஸ்டின் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அப்பதான் என்னால இந்த சேனலை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.